காலை வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என் நினைவில் பகுதியில் மெய் எழுத்துக்கள். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்க்க போகிறோம். இப்போது மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் 18. அந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாசிக்கலாமா? இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இந்த 18 மெய்யெழுத்துக்களையும் உங்களுக்கு சொல்லவும் வாசிக்கவும் தெரிஞ்சுக்கணும். எழுத்துக்களை அடையாளம் கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுருக்கணும். இப்போது இந்த மெய்யெழுத்துக்கள்லாம் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் யார் என்ன செய்கிறார்கள் பேசுவேன். இந்த மெய்யெழுத்துக்கள் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இங்கே யார் யார் இருக்கா? இக்கு, இங்கு, இம்மு, இத்து. இப்போது அந்த இக்கு, இங்கு, இம்மு இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனி பார்க்கலாமா? இக்கு, இங்கு, இம்மு இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு வேலையை செய்கிறாங்க. எப்படி பாருங்கள், அவரோட 3 பேரோட நிழல் எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே மாதிரி செய்கிற மாதிரி இருக்கா? 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பு சுற்றி பயிற்சி எடுக்கிறதுக்காக கம்பு சுற்றி பழகிட்டு இருக்காங்க. இப்போ இக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் அடிக்கிறதுக்காக அந்த கம்பை என்ன பண்ணுறாரு? எடுத்து தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. இங்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த இக்கு அடிக்கிறதுக்காக அந்த கம்பை என்ன பண்ணுறாரு? எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இம்மு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவங்கள அடிக்கிறதுக்காக அப்படி கம்பை சுற்றி பயிற்சி எடுத்துகிட்ருக்காரு. இப்போ அடுத்து இவங்க கூட யார் இருக்கா? இத்து. யார் இருக்கா? இத்து. அந்த இத்து இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களோட தலையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அது மேலே 2 பக்கம் வெயிட் வச்சு என்ன பண்ணுறாங்க? அந்த எடையை தாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? உட்காந்து பயிற்சி எடுத்துட்ருக்காங்க. யார் இவங்க? இத்து. அடுத்தது இச்சு என்ன பண்ணுறாரு? இது என்ன எழுத்து? இச்சு என்ன பண்ணுறாரு? தலைகீழாக நிற்கிறாரு. அடுத்து இங்கே யார் யார் இருக்கா? இட்டு, இன்னு, இஞ்சு இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? இப்போ இட்டு இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா குத்து சண்டை போட்டுட்ருக்காங்க. குத்து சண்டை பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? 2 பேரும் இட்டும் இன்னும் போட்டி போட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த போட்டியை நடத்துறது யார்? இந்த இஞ்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த போட்டியை நடத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து யாருன்னா இது யார்? இது என்ன எழுத்துன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு? தண்ணி குடிச்சிட்ருக்காரு. தண்ணி குடிச்சிட்ருக்காரு. அடுத்தது இது யார்? இப்பு என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாடம் நடத்திட்டுருக்காரு. என்ன பாடம் நடத்துறாருன்னா வாத்தை பற்றி பாடம் நடத்திட்டுருக்காரு. அதை யாரெல்லாம் கவனிக்கிறாங்க? இ, இர், இல் இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இவர் நடத்துகிற பாடத்தை கவனிக்கிறாங்க. பாடம் நடத்துகிறது யார்? இப்பு. அது கவனிக்கிறது யார்? இ, இர், இல் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? கவனிக்கிறாங்க. அடுத்தது இது யார்? யாரது? இர் என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட தலையில் வாளியை கவுத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? நடந்து போயிட்டுருக்காங்க. அடுத்தது இங்கே 3 பேர் இருக்காங்களே யாருங்க? இவ், இல், இல் என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஓட்டப்பந்தயம் போட்டி நடக்குது. அதில் 3 பேர் என்ன பண்ணுறாங்க? கலந்துக்கிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதில் முதலாவதாக ஓடுறது யார்? இல் தான் என்ன பண்ணுறாரு? முதலாவதாக ஓடிட்டுருக்காரு. 2வது ஓடுறது யார்? இல். 3வது ஓடுறது யார்? இவ். இந்த 3 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஓட்டப்பந்தயத்தை போட்டியில் கலந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கான போட்டியில் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்கறது யார்? வெற்றி கோப்பையை கொடுக்கறது யார்? இந்த இன்னு தான் என்ன பண்ணுறாரு? வெற்றி கோப்பையை கொடுக்குறாரு. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவங்க யார்? இவ், இல், இல் இவங்களுக்கான அந்த பரிசு வெற்றி கோப்பையை கொடுக்கறது யார்? இன்னு தான் என்ன பண்ணுறாரு? அவங்களுக்கான வெற்றி கோப்பையை கொடுக்குறாரு. இப்படி மெய்யெழுத்துக்கள் ஒன்று என்ன பண்ணுறாங்க? அவங்கவுங்களுக்கு உரிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ மாணவர்களே, இப்போ மெய்யெழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது நில், கவனி, செய் கதை. நில், கவனி, செய். இப்போ அந்த கதையை பார்க்கலாமா? நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அந்த இடத்துல நின்று அதை கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும். இப்போது ஒரு காட்டில்
யானையும் முயலும் நண்பர்களாக இருக்காங்க. யார் யாரெல்லாம் நண்பர்களாக இருக்காங்க? யானையும் முயலும் நண்பர்களாக இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த காட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வழியில் ஒரு கற்குவியல் இருக்குது. என்ன இருக்குது? கற்குவியல் இருக்குது. அந்த கற்குவியலுக்குள்ளே ஒரு சின்ன செடி வளர்ந்துட்டுருக்கு. அந்த செடி அந்த கற்குவியலுக்குள்ளே வளர்கிறதுனால அதுக்கு என்ன கிடைக்கல? தேவையான தண்ணீர் அதுக்கு கிடைக்கல. அதால் என்ன செய்ய முடியல? வளரவும் முடியலை. அப்போது இந்த யானையும் முயலும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த செடிக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே பக்கத்தில் மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போய் தன்னுடைய யானையின் தும்பிக்கையின் மூலமாக தண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த செடிக்கு ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யானை நினைக்குது. முயல் என்ன யோசிக்குதுன்னா, அதுக்கு பக்கத்துலேயே பார்க்குது ஒரு சுரை செடி. சுரைக்காய் பார்த்துருக்கீங்க இல்லையா? அந்த சுரைக்காய் செடி தரையில் படர்ந்து கிடக்கு. அப்போ இங்கே பெரிய சுரைக்காய் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுவோம்? அதோட உதவியால் நம்ம அந்த செடிக்கு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயல் யோசிக்குது. அந்த செடியில் கொடி இருக்கும் இல்லையா? அந்த கொடியோட அந்த சுரைச்செடியை அப்படியே வெட்டிட்டு போய் என்ன செய்யுது? ஒரு மரத்தோட கிளையில் அப்படியே கட்டி விட்டுருது. கட்டி விட்ட உடனே இந்த யானை என்ன செய்யுது? தன்னோட தும்பிக்கையை எடுத்துகிட்டு வந்த தண்ணியை அந்த சுரைச்செடி இருக்கு இல்லையா? அந்த கூட்டுக்குள்ளே என்ன செய்யுது? அந்த தண்ணியை ஊற்றுது. அந்த சுரைச்செடி நிறைஞ்ச உடனே யானை என்ன பண்ணுது? அந்த சுரைச்செடிக்கு கீழே ஒரு ஓட்டையை சின்ன குச்சியின் மூலமாக ஒரு ஓட்டையை போடுது. ஒரு ஓட்டை போட்ட உடனே என்ன செய்யுது? தண்ணி சொட்டு சொட்டாக அந்த செடி மேலே விழுக அது செடிக்கு என்ன செய்யுது? தேவையான தண்ணி கிடச்சிருது. அப்போ அந்த செடி எப்படி வளரும்? தண்ணி கிடச்ச உடனே நல்லா செழிப்பாக வளரும். செழிப்பாக வளர்ந்த உடனே அந்த செடி என்ன செய்யுது? நல்லா வளர்ந்து ஒரு பூவெல்லாம் பூத்துருது. பூ பூக்கிறத பார்த்த உடனே இந்த முயலுக்கும் யானைக்கும் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கு? நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இந்த செடிக்கு நம்ம உதவி செய்ய முடிஞ்சிச்சு. நம்ம உதவி செஞ்சதுனால இந்த செடி என்ன பண்ணிருச்சு? நல்லா பூத்து குலுங்கிருச்சு. இப்போ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்யணும்னா, நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். செய்யலாமா மாணவர்களே? நன்றி மாணவர்களே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.